நாங்க இந்த பாட்டை ஷூட் பண்ணும்போது ஆடுகளோட தான் இருந்து ஷூட் பண்ணோம். நிறைய ஆச்சரியங்கள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அதுல நடந்துச்சு. அதுல அந்த ஆடு மேய்க்கிற மேய்ப்பனுக்கு அந்த ஆடு எப்படி லிசன் பண்றதுன்றத பார்த்தோம். அப்ப எங்களுக்கு ஷூட் பண்ணும்போது இப்படி வெயில் அடிக்கும். அந்த வெயில் அடிக்கிற லைட்டை வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். நம்ம சினிமாக்காரங்க எடுக்கிற மாதிரி லைட் எல்லாம் தூக்கிட்டு போக முடியும். நம்ம பட்ஜெட் கிடையாது. அப்ப எப்போ லைட் வருதோ அப்பதான் நம்ம ஷூட் பண்ண முடியும். இப்ப இந்த லைட்டை வச்சு ஆடெல்லாம் நான் சொல்றேன், சார் ஆடெல்லாம் இப்படி பாக்குற மாதிரி நிக்க முடியுமான்னு. அதெல்லாம் நிப்பலாம். அவர் நேரா போய் அங்க நின்று, ஏய் எல்லாம் இப்படி திரும்ப அப்படின்னு ஒண்ணு மொத்த ஆடம் அப்படியே திரும்புதுங்க. அதுலயும் அதான் சொன்னேன், அப்படி எல்லாம் ஸ்ட்ரைட்டா பாக்குற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கலஞ்ச மாதிரி இருக்க முடியுமா? பண்ணலாம். குறுக்குல போனார், ஏய் நீ அப்படி திரும்ப இப்படி சொல்றாரு, நீ அப்படி திரும்ப, ஏய் நீ எல்லாம் அப்படி திரும்ப. உடனே அது திரும்புதுங்க. உடனே அது திரும்புது. அப்புறம் நான் சொன்னேன், நான் நடந்து போறேன், ஒரு ஆடா என் பின்னாடி அப்படியே வந்து மொத்தமா வரணும். ஓகே சார். நேரா போனார், ஒரு ஆடை பிடிச்சார், கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டினாரு. நிப்பாட்டிட்டு, சார் நீங்க போங்க, அது பின்னாடி வரும்ட்டார். நான் சொன்னேன், எங்க கரெக்டா வருமாங்க? அதெல்லாம் வரும் சார், நீங்க போங்க. நான் போறேன், திரும்பி பார்த்துட்டே போறேன். நான் பார்த்தது இது வருதா இல்லையான்ட்டு. ஆனா அதுலயும் ஒரு அர்த்தத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். வருதான்னு பார்த்தா அந்த வீடியோல நீங்க பாப்பீங்க, அழகா ஆடு எல்லாம் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? மேய்ப்பன் ஒரு நாளும் என்னை தவறாய் நடத்த மாட்டார். மேய்ப்பன் என்னை நடத்தினால் அது சரியான பாதை. அது ஒருவேளை எனக்கு என்ன ஆண்டவரே கரடு முரடா இருக்கே, பள்ளமா இருக்கே, மேடா இருக்கே, குழியா இருக்கே, பரவாயில்ல, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். எனக்கு முன்பதாக செல்பவர் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறதுனாலே நான் எதை பற்றியும் யோசிக்க தேவையில்லை. அவர் அழைத்தால், அவர் நடத்தினால், அவர் நடத்தும் பாதை எனக்கு நன்மையை உண்டாக்கும் என்பதை நம்பி போய்கிட்டே இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.